ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கண்மணி அன்புடன் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். கண்மணி அன்பு 2 பேருக்கும் 100% வந்து மேரேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கண்மணி அவங்களோட பியூட்டிஃபுல்லான மேரேஜ் காஸ்டியூமில் இருக்க மாதிரியான பிக்கை ஷேர் பண்ணி கண்மணி அன்புடன் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து வித் நியூ நாத்தனார் அப்படின்னு சொல்லி அந்த சீரியலை நடிக்கிற நடிகை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே ஃபோர்ஹெட்டில் குங்குமம் வச்சு தாலியெல்லாம் போட்டுட்டு நம்மளோட கண்மணி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கில் வந்து அன்புவோட வீட்டில் இருக்க மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ஹீரோயினுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்த ஒரு தருணம் ரொம்ப பெரிய ஒரு ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக அமைய போகுது. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அம்மா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாதிரியே தெரியலை. இங்கே ஹீரோ தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் எனக்கு வேண்டாம், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து வற்புறுத்துறாங்க. நீ அந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தல, உனக்கு ஓகே தானே சொன்னேன், இப்போ ஏன் பிரச்சனை பண்ணுற, கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஃபைனலாக வந்து அம்மாவும் சமாதானப்படுத்திடுறாங்க போல இருக்கு. இங்கே மாப்பிள்ளை சார் வந்து கண்மணியோட கழுத்தில் தாலியும் கட்டிடுறாரு. தாலி கட்டி அவங்களோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு. கண்டிப்பாக கண்மணி அன்புடன் சீரியலில் இது ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக்காக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி. ஹீரோவுக்கு சுத்தமாக ஹீரோயினை பிடிக்கல. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணார். இந்த விஷயம்லாம் எப்படி கொண்டு போக போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு.